மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே இந்த மதிய வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கப்பா. காலை முதல் இந்நேரம் வரை நீர் எங்களை நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மாலை வரைக்கும் நீர் எங்கள் கரங்களை பிடியும், எங்கள் சோர்வை நீக்கி பலன் தாங்க இங்கே வேலையில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஆணுடைய நாள். இந்த நாளின் வாக்குத்தத்தம், ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைபடாது. சங்கீதம் 34:10. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் பெருமை செல்வத்திற்கு ஏற்ப உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக கொடுப்பார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் எசையா 41:10 மூலமாக வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நற்பகல் வேளையில் காலையிலிருந்து இதுவரைக்கும் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை வழிநடத்தினீரப்பா. எங்களை சுத்திகரித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் நாளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். காலை முதல் நேரம் வரை எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீ வழிநடத்தி வந்தமைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இரவு வரை நாங்கள் போகும் இடம், சந்திக்கும் இடம், மனிதர் பேசும் வார்த்தை எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. நீதிமொழிகள் 3:6 சொல்வதைப் போல, நீ செய்யும் அனைத்திலும் அவரை நினை, அவர் உனக்கு பாதைகளை செம்மையாக்குவார் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. சங்கீதம் 91:1 சொல்வதைப் போல, உன்னதரின் மறைவில் வாழ்வோர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார் என்று இயேசுவின் இரத்தம் என் வீட்டில், வேலை, எல்லா இடங்களிலும் நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியுமேப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என கூடும் பாடலின் ஒலி கேட்குதே. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கப்பா. மாசற்ற கரைபடியாத ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சூரியன் இருண்டது. இயேசுவே, உம்முடைய திரு இருதயத்தில் இருந்து வந்த விலையேற பெற்ற இரத்தத்தால் இன்று எங்கள் குடும்பம், வீடு, குடும்பங்களை கழுவும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் உடையுமப்பா. எல்லா நோய்களும் சுகமாகட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தால் எங்களுக்கு ஜெயம் வருகிறதப்பா. இயேசுவின் இரத்தம் ஜெயம் 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 என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தினால் அறிக்கை செய்வோமா. இயேசுவின் இரத்தம் என்னை கழுவுகிறது, இயேசுவின் இரத்தம் என்னை பாதுகாக்கிறது, இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயம் தருகிறது, இயேசுவின் இரத்தம் என் வீட்டை, குடும்பத்தை மூடுகிறது, இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது, இயேசுவின் இரத்தம் என் வியாதியை சுகமாக்குகிறது, இயேசுவின் இரத்தம் என் எதிரியை ஜெயிக்கிறதப்பா. இந்த இரத்த அறிக்கை இடத்துல சொல்கிறப்பா. ரோமர் 8:37 சொல்வதை போல நாம் வெற்றிக்கு மேல் வெற்றி கொள்கிறோம். பயத்தின் மேல் இந்த இரத்தத்தினால் வருகின்ற ஜெயம், பயத்தின் மேல் இருக்கின்ற ஜெயம். இயேசுவின் இரத்தத்தின் வழியாக துணிவுடன் துயகத்துள் நுழைய வழி உண்டு. பயப்பட வேண்டாம், இரத்தம் உன்னை மூடுது. எபிரேயர் 10:19 வாசித்து பாருங்கள்.
இயேசுவின் இரத்தத்தின் வழியாக துணிவுடன் துயகத்துள் நுழைய வழி உண்டு. மரணத்தின் மேல் ஜெயம். இந்த வேளையில் மரணத்தின் அதிகாரியாக அலகையை அடிக்கும்படி இரத்தம் சிந்து மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்தின் மேல் ஜெயம், வியாதியின் மேல் ஜெயம். எசையா 53:5 சொல்வதைப் போல அவர்தம் காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம். இயேசுவின் உடம்பில் வந்த ஒவ்வொரு காயமும் உனக்கு சுகம் தரும். கிறிஸ்து நமக்காக சாபத்தின் மேல் ஜெயம் கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்வதைப் போல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை மீட்டார். குடும்ப சாபங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைஞ்சிற்று. சாத்தான் மேல் ஜெயம் கொண்டார். இயேசுவின் இரத்தம் சாத்தான் மேல் ஜெயம் கொண்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் அவனை வென்றார்கள். இரத்தத்தின் பெயரை சொன்னாலே இருள் ஓடும். பாவத்தின் மேல் ஜெயம். எபிரேயர் 9:14 சொல்வதைப் போல கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்தும். எந்த பாவமும் இரத்தத்தை விட பெருசல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 7 ஜெயங்களை தருகிறது. பாவத்தின் மேல் ஜெயத்தை தருகிறது, சாத்தான் மேல் ஜெயம் தருகிறது, சாபத்தின் மேல் ஜெயம் தருகிறது, வியாதியின் மேல் ஜெயம் தருகிறது, மரணத்தின் மேல் ஜெயம் தருகிறது, பயத்தின் மேல் ஜெயம் தருகிறது, ஜெயத்தின் மேல் ஜெயம் தருகிறது என்ற 7 ஜெயங்கள். இயேசுவின் இரத்தம் 7 ஜெயங்களை தருகிறது. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. அப்பா, இந்த நண்பகல் வேளையில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கேன்ப்பா. காலை முழுக்க நடத்தினதுக்கு நன்றி அப்பா. மாலை வரைக்கும் எங்கள் கரங்களை பிடிச்சுக்கோங்கப்பா. சோர்வை நீக்கி பலன் தாங்கப்பா. எங்கள் வேலையிலே ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இருந்த போதிலும் நம்முடைய சமூகத்தில் இயேசுவின் இரத்தம் எங்கள் குடும்பங்களை காக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் நண்பகல் ஜபத்தை கேட்டார் என்ற வாக்குத்தத்தத்தை நீ தருகிறீரப்பா. ஒரு நாள் நம்முடைய சமூகத்தில் நண்பகல் நேரத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைவுபடாது. 2வது துணிவுடன் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார். 3வது காரியம், பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நண்பகல் நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஓய்வெடுக்கிறப்பா. மீதி நாள் முழுக்க உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தில் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லி மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். காலையிலிருந்து இதுவரை அறிந்தும் அறியாமலும் பண்ண தப்ப எங்களுடைய இதயத்தை இயேசுவின் இரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லுவோம். நம்முடைய தேவைகளுக்காக, எங்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள், பிள்ளைகள் படிப்பு, உறவு, நோய் நோக்காடுகள் எல்லாம் உமக்கு தெரியுமாண்டவரே. எங்கள் அன்றாட உணவை இன்று தாரும். எங்கள் தேவைகள் உமக்கு தெரியும். எங்களுடைய பாதுகாப்பு உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி சங்கீதம் 91:11 வாசிக்கிறோம் ஆண்டவரே. விபத்து இல்லை ஆண்டவரே, நோய் இல்லை ஆண்டவரே. எதிரின் கையில் எங்களுடைய திட்டம் அவனுக்கு சாதகமாக இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய இரத்தத்தினால், இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவேர் என்று சொல்லி பலனுக்காக ஜெபிப்போம். நாளை ஒப்பு கொடுப்போம். நீ செய்ய அனைத்திலும் அவரை நினை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நன்றி சொல்லுவோம். காலை முதல் இதுவரை நம் குடும்பத்தை நம்மை பாதுகாத்ததற்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லாவற்றும் உம்முடைய கிருபையப்பா. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலையிலும் மாலையிலும் நண்பகலிலும் தியானித்து புலம்புவேன், அவர் என் குரலை கேட்பார் என்று சொல்லி காத்திருப்போம். கலங்காதீர்கள், இயேசு வருகிறார். உன் பாரத்தை இவர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை தாங்குவார். இயேசுவிடம் காத்திருப்பேன், அவர் பார்த்துக்கொள்வார். என் கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்று சொல்லி இயேசுவிடம் காத்திருந்து கவலை
மறந்துள்ளேன். இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளேன். மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே. இரவும் பகலும் உம் பிரசன்னம் நிரம்பிடுமே. இயேசுவே, உமக்காக காத்திருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை, நீரே என் சமாதானம். ஆண்டவரே, எங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலை உங்களுடைய காலையில் வச்சுட்டோப்பா. காலையில் வழி நடத்துனீங்கப்பா, ஜபத்தை வழி நடத்துனீங்கப்பா. கவலை மறக்கின்ற ஜபத்தை தந்தீங்கப்பா. நன்றி அப்பா. காலையில் என் குரலை கேட்டீர் ஆண்டவரே. காலையில் ஆரம்பத்திலே எங்கள் குரலை கேட்டீரப்பா. எங்கள் குரலை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இது இந்த மாலை வேளை ஜப ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது என்று சொல்லி கவலைக்கு பின்னாடி ஆசீர்வாதம், கடவுளின் அன்பை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாளைக்காக இன்று கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீரப்பா. உங்கள் உயிரை காப்பதை விட உணவு முக்கமல்லவா, அவர் பார்த்து கொள்வார் என்று. ஒவ்வொரு நாளும் எதை பற்றியும் கவலை வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து இறைவனிடம் வேண்டுங்கள். பிறகு எல்லா அறிவுக்கும் மேலான இறை அமைதி உங்கள் உள்ளத்தை காக்கும் என்று சொன்னீரப்பா. காலை முதல் இன்று வரை, இந்நேரம் வரை எங்களை வழிநடத்திய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜபிக்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன், அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன், அனைத்து விதவைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. எங்களுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. காத்திருக்கிறப்பா. சிமியோன் ஆலயத்தில் காத்திருந்தார், இயேசுவை பார்த்தார், கவலை போச்சு, சமாதானம் அவருக்கு வந்தது. ஆபிரகாம் காத்திருந்தார், 25 வருஷம் காத்திருந்தார். கடவுள் தாமதிக்கலை, திட்டப்படியே செய்தார். இயேசுவே, நீர் கல்வாரிக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் காத்திருந்து ஜெபித்தீர் ஆண்டவரே. சிலுவையில் நீர் வெற்றி கொண்டிருப்பா. எங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறவர், உறுதியான மனதோடு முழு அமைதியோடு நீர் பாதுகாப்பீர் என்று சொல்லி கவலை வந்தா வசனத்தை சொல்கிறாண்டவரே. பிடித்து கொள்ளாண்டவரே. இப்படி வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ள பலன் தாங்கப்பா. எல்லா நேரமும் ஆண்டவரை போற்ற பலன் தாங்கப்பா. எல்லா நேரமும் உம்முடைய சுதிக்க பலன் தாங்கப்பா. எங்கள் கவலைகளெல்லாம் உம்முடைய காலையில் வைக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. காத்திருக்கும் பொழுது எங்கள் கவலை மறக்குதப்பா. சரியான நேரத்தில் அவர் அனைத்தையும் அதன் காலத்தில் நன்றாக செய்கிறீர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அவசரப்பட்டா எல்லாம் கெட்டு போயிடும்னு சொன்னீங்கப்பா. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பீர், அவரே உனக்காக செயலாற்றுவார் என்ற வாக்கு தத்துவம். ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர், கழுகளைப் போல ரக்கை விரித்து பரப்பர் என்று சொல்லி இயேசுவிடம் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் மூவேளை தானியலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். நாளை கவலை நாளைக்கு, அந்தந்த நாளுக்கு அந்தந்த தொல்லையே போதும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. கவலை நாளைக்கு நடக்காத விஷயத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. அவர் உங்களை கவனித்துக் கொள்வார் என்பதால் உங்கள் கவலைகள் அனைத்தும் அவள் மேல் விட்டுவிடுங்கள் என்று வேதத்தில் எங்களுக்கு கற்பிக்கிறீரப்பா. ஆண்டவருக்காக காத்திரு, துணிவுடன் இரு, உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லி இயேசுவிடம் காத்திருந்த கவலை
மறந்துள்ளே. மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. மகிமை மகிமை பொழியுமே, கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்பிடுமே. இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்பிடுமே. யாரெல்லாம் ஜெபத்திற்காக ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார். அநேக பிள்ளைகள் ஏதோ தேவைக்காக ஜெபிக்கும்படி கேட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறார். குறிப்பாக வேலை வாய்ப்புக்காக, தன்னுடைய அப்பாவுடைய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவிகள், அப்பாவுடைய வேலை கிடைச்சா வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆர்வத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த காலையில் ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை சந்திக்க வைத்தீரப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் தேவைகளை நீ சந்திப்பதற்காக நன்றி. நீ சந்தியும் ஆண்டவரே. சாட்சி சொல்ல பிள்ளைகளாக அவர்கள் மாறட்டாண்டவர். இந்த இடைவிடா சகாயமாதா குழுவில் இந்நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெபிக்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.